மேலும் ஒரு அண்மை செய்தி. மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவ் சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். தமிழக மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவர் தேவநாதன் யாதவ் சென்னை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். ஃபண்டு நிறுவனம் நடத்தி அதன் மூலம் மோசடி செய்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் தற்பொழுது முதலீட்டாளர்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், தகவல்களை பகிர்ந்துக்கலாம். மயிலாப்பூர் இந்து சுகவத நிதி லிமிடெட் நிறுவனம் நடத்தி வந்தவர் தான் தேவநாதன். இவரிடம் அதிக அளவில் பணங்களை பொதுமக்கள் பணத்தை பெற்றுக் கொண்டு அதை ஏமாற்றியதாக இவர் மீது 140க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் இவரை மத்திய குற்றப்பிரிவு கைது செய்தது. தற்போது அவர் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் அமைந்துள்ள அந்த நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அந்த சிறப்பு நீதிமன்றத்துக்கு தற்போது அவர் அழைத்து வரப்பட்டுள்ளார். நேற்று மத்திய குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்ட தேவநாதன் தற்போது அவர் சென்னை வளாகத்தில் உள்ள இந்த நீதிமன்றத்திற்கு பாதுகாப்போடு கொண்டு வரப்பட்டுள்ளார். தற்போது அவர் டான்பிட் கோர்ட் எனப்படும் இந்த ஒரு சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இதன் பிறகு அவருடைய நீதிமன்ற காவல் 8 நாட்கள் வழங்கப்படும் என்று தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அவர் உடனடியாக இந்த வழக்கில் ஜாமீன் மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அவர் தரப்பிலிருந்து ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் இவருக்கு எத்தனை நாட்கள் அந்த நீதிமன்ற காவல் வழங்கப்படும் மற்றும் இவர் காவல் எடுத்து விசாரிக்கக்கூடிய அந்த மனு தாக்கல் செய்யப்படும் என்றும் தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.